புதுச்சேரியில் ஆவடி அக்குபஞ்சர் சேவா சென்டர் 6வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. செப்டம்பர் 1, 2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் ஆவடி அக்குபஞ்சர் அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் சேவை நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் ஆவடி அக்குபஞ்சர் சேவா சென்டரானது ஆவடி நந்தவனம் மேட்டூர் கருமாரியம்மன் கோவில் அருகில் இந்த நிறுவனம் அமைந்துள்ளது. எண்ணற்ற மருந்தில்லா மருத்துவர்களை உருவாக்கி வரும் இந்த மருத்துவ நிறுவனத்தில் 6வது பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பட்டமளிப்பு விழாவில் அக்குபஞ்சர், வர்மா, கப்பிங் தெரபி, பாத அழுத்த சிகிச்சை, கைரோ ஆகிய பிரிவுகளில் மருந்தில்லா மருத்துவ படிப்பு முடித்தவர்களுக்கு பட்டம் வழங்கி சான்றிதழ், கேடயம், மெடல் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வர்மா மருத்துவர் டாக்டர் அன்பு ராஜாராமன் அவர்களும், ஹீலர் வி கிருஷ்ணமூர்த்தி புதுச்சேரியிலிருந்தும், டாக்டர் சுப்புராஜ் அக்குபஞ்சர் சென்னை அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருந்தில்லா மருத்துவம் முடித்த ஆவடி அக்குபஞ்சர் சேவா சென்டர் மாணவர்களுக்கு பயிற்சி சான்றிதழ் மற்றும் கேடயம், மெடல் வழங்கி சிறப்பு செய்தனர். பரதநாட்டியம் முடித்த 2 பெண் குழந்தைகளுக்கு வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை பயிற்சியாளர் ஹீலர் ஹேமலதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார். பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற்றவர்கள் தலைமை பயிற்சியாளர் ஹீலர் ஹேமலதா அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டாக்டர் சாம்பமூர்த்தி தலைமையில் ஆவடி அக்குபஞ்சர் சேவா சென்டர் நிர்வாகிகள், தன்னார்வலர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம். எந்தெந்த உணவுகளை சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்ற அனைத்து விதமான நமது தமிழருடைய பாரம்பரிய வாழ்க்கை கலையை அவர்களுக்கு முதலில் கற்றுக் கொடுக்க வேண்டும். முன்னாடி எடுத்துக்கணும், இரவு எவ்வளவு சீக்கிரம் தூங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தூங்கணும். இரவு 9 மணிக்கு உறங்கி தூங்கக்கூடிய ஒரு நேரம், உறக்க நேரம். நம்ம 9 மணிக்கு மேல எந்த அளவுக்கு நம்ம தூக்கத்தை தூங்காம நைட்டு டிவி பார்க்கறது, செல்போன் பார்க்கறது, கண் வீழ்ச்சிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நமது உடல்நலத்துக்கு கேடு ஏற்படும். அதே போல காலையில் எழுந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமது உடல் கெடும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும். அப்பதான் அந்த சூரியனுடைய வெப்ப கதிர்கள் நம்மளை தாக்காது. நம்ம உடல்ல வெப்பம் சீராக பரவும். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லணும். காலையில் எழுந்தவுடன், காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும். எழுந்தவுடன் நீராகாரம் குடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். சித்தர்கள் கூறுகிறார்கள், நமது உடலுக்கு நோய் வருவதற்கு காரணம் வாதப்பித்த கபம் என்று கூறுகிறார்கள். வாதம் என்றால் 80 வகையான வாத நோய்கள் இருக்கிறது. உடல் வலி, பித்த நோய்கள், உடல் சூடு, உடல்ல சூடு அதிகமான வாந்தி பேதி வரும். 40 வழியை கூறியிருக்கிறார்கள். ஆற்று நீர் வாதம் போக்கும் என்று கூறுகிறார்கள். ஆற்று நீரை போக்கும் என்றால் நம்மளுடைய வாத நோய்கள் அனைத்தும் குணமாகும். அறிவை போக்கும் என்று கூறுகிறார்கள். நமக்கு ஏதாவது பித்தம்னா என்ன, பித்தம் அதிகமான உங்களுக்கு மனநிலை கோளாறு ஏற்படும், சித்த பிரமை ஏற்படும். அப்போ நீங்க போய் குற்றாலத்துல போய் குடிங்க, குளிச்சுட்டு வாங்க அருவியில அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நீர் பித்தத்தை போக்கும். ஊற்று நீர் கபத்தை போக்கும். உடல்ல வெப்பம் குறைந்து நீர் அதிகமானால் கபம். அப்போ அந்த தரையிலிருந்து வரக்கூடிய ஊற்று நீர், நிறைய ஊற்றுலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆர்டிசி ஊற்று, வெந்நீர் ஊற்று, அந்த மாதிரி பல ஊற்றுகள் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஊற்று நீரை எல்லாம் 3 போய் தேடி அலையணும். சோற்று நீரும் 3ஐயும் போகும். காலையில் இருந்தோடனே வாய்ப்பு குளிச்சுக்கலாம், இல்லை வாய்ப்பு குளிக்காம போகலாம். ஒரு 1/2 லிட்டரு சாதத்தெல்லாம் கரைச்சி குடிச்சிடக்கூடாது. சாப்பாடு மாதிரி வெறும் கிளியர் வாட்டர் மட்டும் எடுத்து உப்பு ஓரளவு ஒரு கல் கூடுதலா போட்டு குடிக்கணும். குடிச்சு அடுத்து பயிற்சி, உணவு முறை பயிற்சி. இப்ப அங்க ஒரு மருத்துவர் கூட சொன்னாரு, மூத்த மருத்துவர் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, நான் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், ஆனா அந்த யோகா கொடுக்காம எந்த நோயும் குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு ஆராய்ச்சியே சொல்லுது, வெற்றி பெறக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் யோகா பயிற்சிகளுக்கு மட்டும்தான் இருக்குது. யோகா யோகம் என்பது சாப்பிடலாம். கால சாப்பாடு அந்த பயிற்சி ஐயா சுப்ராஜ் அட்டமானுடைய டைரக்டர். சார் பற்றி சொல்ல வேண்டியதில்லை, பேசினார் இல்லை. இவர் புதுச்சேரி நண்பர். இந்த நிறுவன வளர்ச்சிக்கு
முக்கிய பங்கு வகித்தவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா. யார் வரும்? மேடம் பாருங்க அங்கே பாருமா திரு வேலாயுதம் அவர்கள் அக்குபஞ்சர் சேவா சென்டரில் அட்வான்ஸ் டிப்ளமோ முடித்து இப்போது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று வேலாயுதம் அவர்களுக்கு அட்வான்ஸ் டிப்ளமோ பயிற்சி சார் இங்கே பாருங்க சார். ஓகே சார். ரைட் சார் இங்கே பாருங்க சார். சார் இங்கே பாருங்க சார். சார் இங்கே பாருங்க பிடிங்க சார். ஓகே ஓகே சார். சார் இங்கே பாருங்க. ஓகே சார். ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு அளித்து பாராட்டப்படுகிறது. சார் இங்கே பாருங்க. சார் இங்கே பாருங்க. பட்டமளிப்பு சான்றிதழ் சார் இங்கே பாருங்க. சார் இங்கே பாருங்க. சார் இங்கே பாருங்க சார். சார் இங்கே பாருங்க. ஓகே சான்றிதழ் வழங்கப்படுகிறது. நம்முடைய மூத்த மருத்துவர்களால் அவர்களை சிறப்பித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது. நம்முடைய வர்மா ஆசான் சிஷியன் மூத்த சிஷியன் ஏழ்வேலன் அவர்களுக்கு சான்றிதழ் வர்மா சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது. சார் இங்க பாருங்க சார். வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் வழங்கப்படுகிறது. தேர்ந்து சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது. விநாயகராஜ் அவர்களை சிறப்பிக்கிறார்கள். இப்ப நில்லுங்க சார். சார் இங்க பாருங்க. சர்டிபிகேட் அவர்கள் வேர்ல்ட் ஸ்கில் சான்றிதழ் பெறுகிறார். சார் இங்க பாருங்க. ஓகே சார். டேக் போடுங்க. சேவா நிறுவனத்தின் மூத்த மருத்துவர்களால் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சார் இங்க பாருங்க. அப்படியே இருங்க சார். வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ஓகே சார். ரைட் சார். ஸ்கில் கவுன்சில் நிறுவனத்தின் சர்டிபிகேட் நம்முடைய அக்குபஞ்சர் சேவா நிறுவனத்தின் மூத்த மருத்துவர்களால் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார் திரு அலிமுத்து அவர்கள். அலிமுத்து சார். நம்முடைய அக்குபஞ்சர் சேவா நிறுவனத்தின் இயக்குனர் திரு சாம்பமூர்த்தி ஐயா அவர்களால் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.
மேடம் கொஞ்சம் சார் இங்கே பாருங்க சார். ரைட் சார். நம்முடைய அக்குபஞ்சர் சேவா நிறுவனத்தின் இயக்குனர் திரு சாமமூர்த்தி ஐயா அவர்கள் வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார். சார் இங்கே பாருங்க சார். ஓகே சார். ரைட். வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் சான்றிதழ் நம்முடைய அக்குபஞ்சர் சேவா நிறுவனத்தின் இயக்குனர் ஆவணியில் முதலில் வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் சர்டிபிகேட் சார் இங்கே பாருங்க சார். பரதநாட்டிய கலைஞருக்கு ஜானகி அவர்கள். Thanks for giving me this world skill certificate. It is very exciting to me. My name is S.J. Janvi. My school name is KVHVF. Thanks for giving me this world skill certificate. It is very encouraging to do more. Records. To do more records in future. Thank you. செல்வி யாழினி அவர்கள் பரதநாட்டிய கலைஞருக்கான வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் சான்றிதழ் நம்முடைய அக்குபஞ்சர் சேவா நிறுவனத்துக்கு பாராட்டுகிறார். ரைட் தேங்க்யூ. அக்குபஞ்சர் சேவா போட்டு மூத்த மருத்துவர்களால் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மேடம் கொஞ்சம் சார் கொஞ்சம் மேடம் பாருங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் புதுச்சேரியை சேர்ந்தவன். அக்குபஞ்சர் பயிற்றுநராகவும் இருக்கிறேன். நண்பர் திரு சாமமூர்த்தி, திரு கிருஷ்ணமூர்த்தி அனைவரும் ஒன்றாக படித்தார்கள். இந்த முறையில் திரு சாமமூர்த்தி அவர்கள் பாண்டிச்சேரியில் என்னையும் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் பாண்டிச்சேரி பிரான்சினுடைய நிர்வாக இயக்குநராக நியமித்திருக்கிறார். அவர்களுக்கு எங்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சான்றிதழை எடுத்து எங்களை பெருமைப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பயிற்சி ஆசிரியர் திருமதி ஹேமலதா அவர்களுக்கு பாத அழுத்த சிகிச்சைக்கான வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் லண்டன் சான்றிதழ் நம்முடைய இயக்குனர் சாம்பமூர்த்தி ஐயா அவர்களால் வழங்கப்படுகிறது. திருமதி ஹேமலதா மற்றும் நம்முடைய மூத்த மருத்துவர்களால் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ஓகே. கப்பிங் கல்விக்கான சான்றிதழ் நம்முடைய அக்குபஞ்சர் சேவா நிறுவனத்தின் மூலம் நம்முடைய சாம்பமூர்த்தி ஐயா அவர்களால் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மேடம் சார் இங்க பாருங்க சார், கொஞ்சம் இணைஞ்சோங்க சார். கப்பிங் தெரபிக்கான வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் சான்றிதழ் அக்குபஞ்சரிஸ்ட் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சிறந்த ஆசான் ராஜாராமன் அவர்களுக்கு வர்மா சிறப்பு விருந்தினர்களால் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சிறப்புரையாற்றுவார் பிரியா அவர்கள். So hi everybody, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். So இந்த மந்த் செப்டம்பரோட இல்லையா, ஸோ எல்லாருக்கும் வந்து இது ஒரு சூப்பர் செப்டம்பரா இந்த மந்த்தும் இனி வரப்போற மந்த்தும் இருக்கட்டும் எல்லாம் சொல்ல இறைவனுக்கு கேட்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வந்து வார்ம் வெல்கம் அண்ட் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா எவ்வளோ நல்லா இருக்கு, பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லா ஹாப்பினஸ், நல்லா ஹாப்பி நோட் நல்லா இருக்கு. அண்ட் இது ஆர்கனைஸ் பண்ண சாமமூர்த்தி சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே நினைச்சுப்பாங்க கல்வி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏஜ் தான் கத்துக்க முடியும்னு. அப்படி இல்லை, யார் வேணாலுமே கத்துக்கலாம், எந்த வயதா இருந்தாலுமே. ஆர்வம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சாமமூர்த்தி சார் பத்தி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்னோட கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சார் வந்து ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர். நிறைய பேர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்ம இத்தனை காலம் உழைச்சோம், இனிமே எதுக்கு உழைக்கணும்னு நினைப்பாங்க. பட் அந்த ஒரு எண்ணம் இல்லாம நம்ம தொடர்ந்து வந்து தன்னையும் உயர்த்திக்கணும், மற்றவங்களுக்கும் சேவை புரியணும்னு
வெறும் பேர்ல மட்டும் ஆவடி அக்குபஞ்சர் சேவா சென்டர் இல்லாம நிஜமா பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? எல்லாருமே நம்ம வந்து ஒத்துக்கணும். நானும் நிறைய பார்த்துருக்கேன். பேர்ல மட்டும் வெறும் சேவான்னு சொல்லிட்டு இது இருக்கு. பட் இங்க அப்படி இல்லை. ஏன்னா நான் ரொம்ப வருஷமா சாரோட பழக்கம். ஸோ நல்லா தெரியும் சார். ஸோ பேர்ல மட்டும் இல்லாம உண்மையா சேவை. யாராவது படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா ரொம்ப காசு கொடுக்கணும் இல்லை, எந்த மாதிரி ஒரு படிப்புனாலுமே ஒரு ரொம்ப ரொம்ப குறைந்த கட்டணம் தான். நிஜமா சொல்லணும்னா ஆவடியில வந்து குறைந்த கட்டணத்துல, ஆவடியில சென்னையிலேயே நிறைய இடத்துல கம்பேர் பண்ணும்போது சொல்லலாம், அது நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த சேவை புரிஞ்சிட்டு இருக்காரு. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்பவே கூட பாத்தீங்கன்னா வெறும் அக்குபஞ்சர், வர்மா, கூசா, கப்பிங் மட்டும் இல்லாம இப்ப சின்ன சின்ன குழந்தைங்களாம் எவ்வளவு அழகா பரதநாட்டியம் எல்லா துறையுமே ஊக்குவிச்சிருக்காங்க. அந்த குழந்தைங்க பேசுறது இதெல்லாமே ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்குது. வெறும் இந்த துறை மட்டும் இல்லாம எல்லா துறைகளையுமே ஊக்குவிச்சிட்டு இருக்காரு சார். அதே போல வேர்ல்டு ஸ்கில் அந்த இதுலயுமே சர்டிபிகேட் வந்து தந்திருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து மனமார்ந்த பாராட்டுக்கள். ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அடிப்படை தேவை என்ன? ஒரு இன்டராக்டிவா இருக்கலாம். குயிக்கா முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் பேச மாட்டேன். அடிப்படை தேவை எல்லாருக்கும் என்னன்னா தெரிஞ்சுதான். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது எல்லாருக்குமே இப்படியா கிடைச்சிடும். கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் அந்த பேசிக் கல்வி எல்லாருக்கும் கிடைச்சிடும். அடுத்து நம்மளுடைய கரியர், நம்மளுடைய growth-க்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி ரொம்ப அவசியம் இல்லையா? ஸோ அந்த வகையில இங்க பாத்தீங்கன்னா வர்மா சார் ஆகட்டும், வர்மா, கப்பிங், பூசா எல்லா வகையிலுமே அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தங்க வந்து பணம், பொருள், செல்வம் எது இருந்தாலும் இன்னொருத்தங்க திருட முடியும் இல்லையா? திருட முடியாத இது ஒரு விஷயம் எது? கல்வி. எவராலையும் யாராலையும் உங்ககிட்ட அது பறிக்கவே முடியாது இல்லையா? சோ அந்த ஒரு அழகான அற்புதமான கல்விய நம்ம எல்லாருக்குமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே தந்துட்டு இருக்காங்க. சோ கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன பசங்க இருக்கீங்க, இப்ப இந்த அட்வைஸ்லாம் சரியா இருக்குமான்னு தெரியல. பட் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஈச் அண்ட் எவ்ரிபடி. ஒருத்தவங்க பணக்காரங்களா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம்லாம், எந்த ஒரு நிலையில இருந்தாலுமே ஒருத்தவங்க படிக்கும் போது அந்த என்டையர் ஃபேமிலியுமே அப்லிஃப்ட் ஆகும். இது 100% உண்மை. எப்படியோ கஷ்டப்பட்டிருப்பாங்க சின்ன வயசுல, பாத்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு இருப்பாங்க. ஸோ கல்வி மிக சிறந்த செல்வம். யாராலையும் at any cost they can't steal from you இல்லையா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன ஷார்ட் மெசேஜ் மட்டும் சொல்லிடுறேன். கெய்சன் அப்படின்ற வேர்டு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கெய்சன் டெக்னிக் இருக்கா சார்? ஓகே, சூப்பர். கெய்சன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக். கெய்சன், கெய் அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம், ஜென்னா குட் சேஞ்ச்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா எடுத்தோம்னா 100% யாராலே முடியாது. நிறைய பேர் இன்ஃபேக்ட் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், இல்லை வேலைக்கு எல்லாம் தேடணும் முயற்சி பண்ணுவாங்க. அது அடுத்தடுத்த ஸ்டெப் போகணும், மனம் உடனே விட்டுருவாங்க. கெய்சன் அப்படின்றது என்னன்னா இன்க்ரிமெண்டல் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் சாஃப்ட்வேர் ஐடி இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிளஸ் நான் ஐடிலையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபோர்டு, டொயோட்டா கம்பெனி, கார் கம்பெனிஸ், நெஸ்லே ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், மைக்கு, இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கம்பெனிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி சக்ஸஸ் இருக்காங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இங்க இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அது என்னன்னா ஒரு ஒரு நாளும் ஒரு பர்சன்ட் இன்னும் முன்னேறு அப்படிங்கிறது. ஒரு பர்சன்டா நம்ம முன்னேறும் போது at the end we will achieve the 100% target. ஸோ எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னொன்று என்னன்னா இப்போ நான் பேசுறேன் இல்லையா, இந்த மாதிரி பேசுற ஆளே இல்லை. இப்பதான் பாத்தீங்கன்னா நிறைய மேடைகள் போய் பேசுறேன், பட்டிமன்றங்களும் பேசுறேன். இதுக்கு முக்கிய காரணம் சாமமூர்த்தி சார் தான். ஏன்னா ஒரு 3 ஸ்கூல்ஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அக்குபஞ்சர் நடத்தும் போது சார் நான் பேசுறதுக்கெல்லாம் பயப்பட வேணும் போது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் எனக்கு ஊக்குவித்தாரு. அன்னைக்கு பேச ஆரம்பிச்சது இப்போ பல மேடைகள்ல எல்லாம் தைரியமா பேசுறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். நான் ஆல் தி வெரி பெஸ்ட். மேடம் பையன் இப்போ ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துறாங்க, அவ்வளோ டேலண்ட் இருக்கு, இன்னும் வளரணும். தேங்க்யூ. லக்ஷ்மி நாகப்பன் அவர்களுக்கு சிறந்த அக்குபஞ்சரிஸ்டுக்கான கேடயம் நம்முடைய அக்குபஞ்சர் சேவா நிறுவனத்தின் இயக்குனர் திரு சாமமூர்த்தி ஐயா அவர்கள் மற்றும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் மூத்த மருத்துவர்களாலும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். லட்சுமி நாகப்பன் இயக்குனர், சிறந்த சேவாதாரி, சிறந்த நிர்வாகி, நல்ல அன்பும் பண்பும் அரவணைப்பும் மிக்கவர்,
அவர்களுக்கு உங்கள் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறேன். நம்முடைய அக்குபஞ்சர் சேவா நிறுவனத்தின் இயக்குனர் திரு சாமமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நம்முடைய வர்மா ஆசான் அவர்கள் நம்முடைய சார்பாக திருமதி தமிழ்ச்செல்வி அவர்கள் நம்முடைய இயக்குனர் திரு சாமமூர்த்தி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்கள் கூறி கௌரவிக்கிறார். திரு சசி மேத்யூ ஐயா அவர்கள் நம்முடைய இயக்குனர் சாமமூர்த்தி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். திரு சசி மேத்யூ அவர்கள் கொஞ்சம் சேவா மையத்தில் பயிற்சியாளர்களாகவும் திறமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மருத்துவர் விஜயகுமார் மற்றும் அவரது துணைவியார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி உங்கள் சார்பாக கௌரவிக்கிறோம். சிறந்த பயிற்றுவிப்பாளர் மற்றும் மருத்துவர் விஜயகுமார் அவர்களுக்கும் திருமதி ஹேமலதா விஜயகுமார் அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக பொன்னாடை போற்றி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அக்குபஞ்சர் சேவா நிறுவனத்தின் இயக்குனர் திரு சாமமூர்த்தி ஐயா அவர்களுக்கு பொன்னாடையை போற்றி கௌரவிக்கிறார். திரு குருதன் அவர்கள் நம்முடைய இயக்குனர் சாமமூர்த்தி ஐயா அவர்களின் சிறந்த சேவையை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். நன்றி. பொன்னாடையை போற்றி அவருடைய சேவைக்காக பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய வர்மா ஆசான் ராஜாராம் அவர்களின் துணைவி திருமதி விமலா ராஜாராமன் அவர்கள் சிறு உரையாற்றுவார். தற்போது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த பட்டம் வாங்கிய அனைத்து மருத்துவர்களுக்கும் நமது ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேடம் பேசும்போது சொன்னாங்க, ஒருத்தருக்கு கல்வி கொடுத்தாக்கா அது இந்த குடும்பத்துக்கே கல்வி கொடுத்த மாதிரி அப்படின்னாங்க. ஆமா, ஒரு பெண் கல்வி கேட்டுறாங்கனாக்கா அந்த வீடு ஒரு பல்கலைக்கழகமா திகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வியாதிகள் பார்த்தீங்கன்னா நிறைய யாருக்கு வருதுன்னா, நம்ம லேடிஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரீட்மெண்ட்ல உட்காரும் போது பார்த்தா நிறைய லேடிஸ் வருவாங்க. என்னென்ன ப்ராப்ளம், பேக் பெயின், இல்லை கால் வலி, கை வலி, ஏதோ ஒரு ப்ராப்ளம் லேடிஸ்க்கு வருது. அப்ப லேடிஸ் ப்ராப்ளத்தை லேடிஸ் சொல்லும் போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையம் நிறைய பெண் மருத்துவர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. நிறைய பயிற்சியாளர்கள் உருவாக்கிட்டு நிறைய பேர் மேடம் மாதிரி நிறைய பேர் இதுல பயிற்சி முடிச்சுட்டு போய் சென்டர்ஸ் வச்சு நிறைய கிளாஸஸ் எடுத்து நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் சாரோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், அவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கலை பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் அக்குபஞ்சர் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அப்படிதான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர், ஒரு பூசா தெரப்பி பண்றவங்க, ஒரு வர்ம மருத்துவர். வர்ம கலையெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய சிம்மம் சொல்லணும். நாங்கள் மதுரைக்கும் கன்னியாகுமரிக்கும் மாசம் போவோம். ஆனால் எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. போவோம், ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. நீங்க ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையத்துக்கு வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வர்ம கலை சொல்லி கொடுத்து நீங்க உடனே போய் பிராக்டிஸ் பண்ணி கியூர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம கைக்கு வந்துச்சு. நம்ம கன்னியாகுமரிக்கோ இல்லை மதுரைக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைங்களா, கேரளா போகணும், இப்படிதான் இருக்கும். ஸோ அதை நம்ம சாருக்கு நம்ம பயிற்சி எடுத்திருக்கோம். இந்த பயிற்சி எல்லாரும் போய் வீட்டில் கரெக்டா முதல்ல எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், சும்மா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ரிலேஷன்ஸ், இப்படி நீங்க பண்ணீங்கனாலே, நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களை தேடி தானா வருவாங்க. நீங்க எங்கும் போக வேண்டிய அவசியமே இல்லாம உங்களை தேடி ஒரு கூட்டம் வரும்.
எந்த போர்டு தேவையில்லை, உங்களுக்கு எந்த பப்ளிசிட்டி தேவையில்லை. நீங்க பிராக்டிஸ பெர்ஃபெக்டா சர்வீஸ் மோட்டிவோட பண்ணோம்னா நம்மள தேடி ஒரு பெரிய க்ரௌட் வரும். நீங்க எங்க இருந்தாலும் வருவாங்க, எந்த ஒரு முடுக்குல இருந்தா பண்ணணும். அங்க என்ன பண்ணணும்னாக்கா சேவை மனப்பான்மையோட நம்ம பண்ணணும். அப்ப பண்ணும்போது நம்மள தேடி வருவாங்க. சேவை மையத்துல பண்ணிருக்கோம், அது நம்ம பண்ணுவோம். ஸோ எல்லாருமே சரியா பண்ணுவோம். 2-3 வார்த்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். லேடிஸ் நிறைய இருக்கிறதுனால உணவு முறை பற்றி சொல்லிடுறோம். அது எங்களோட அவசரம் எங்களுக்கு சொன்னது. இப்ப நம்ம சாப்பாட்டுல 3 மெயினா யூஸ் பண்ணுவோம். என்னன்னா சாப்பாடு சமையல் பண்ணோம், 3 யூஸ் பண்றோம். மெயின் திங் உப்பு கரெக்ட், புளி காரம், உப்பு புளி காரம் 3 மட்டும் எப்படி அதுல இருக்க நச்சுத்தன்மையை எடுக்கிறதுன்னு மட்டும் சொல்றேன். நிறைய கிளாஸ் நாங்க சொல்லியிருக்கோம். இப்ப நிறைய நியூ மெம்பர்ஸ் இருக்கிறதுனால நான் சொல்றேன். உப்பு இருக்கு இல்லைங்களா, என்ன உப்பு யூஸ் பண்றோம்? கல்லுப்பு, இந்துப்பு, அயோடைஸ் சால்ட், எல்லாமே அயோடைஸ் தான் சார். ஸோ கல்லுப்பை வாங்கிட்டு என்ன பண்ணணும்னாக்கா ஒரு இரும்பு கடை இல்லைன்னா மண் கடாயில போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி முருங்கையில காம்பு பூவோட ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வறுங்க. வறுக்கும் போது நம்ம டக் டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்து அடங்கின உடனே அதை எடுத்து வச்சுக்கோங்க. உப்பை நம்ம சுத்தி பண்ணிட்டோம். உப்புல இருக்க நச்சு தண்ணி இதுல போயிடும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து உப்பு புளி. புளியே நம்ம யூஸ் பண்ணி நிறைய பேர் குழம்பு யூஸ் பண்றாங்க இல்லைங்களா, யூஸ் பண்றவங்க புளி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புளியை கரைச்சிடுங்க. எவ்வளவு புளி வேணுமோ அந்த புளியை கரைச்சிட்டு அதுல 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு எதுக்கெல்லாம் உங்களுக்கு புளி வேணுமோ அந்த புளியை யூஸ் பண்ணோம்னா புளியில இருக்க நச்சுத்தன்மை போயிடும். தேர்ட் ஒன் காரம். காரத்துக்கு என்னென்ன யூஸ் பண்றோம்? மிளகாய். மிளகாய் எப்படி யூஸ் பண்ணா மிளகாயில இருக்க சீடை எடுத்துடணும். நீங்க ரெட் சில்லி யூஸ் பண்ணாலும் சரி, கிரீன் சில்லி யூஸ் பண்ணாலும் மிளகாய்க்குள்ள இருக்க விதையை எடுத்துட்டோம்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது, வாயு தொல்லை வராது. நீங்க சட்னி தாளிப்பு பொடி பண்றீங்க எது பண்ணாலும் மிளகாய்க்குள்ள இருக்க சீடை எடுத்துங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சீடை எடுத்துட்டா காரம் இருக்காதுன்னு. காரம் அப்படியே தான் இருக்கும். அந்த சீடை ஈவன் கோழி சாப்பிட்டா கூட கோழிக்கு பிரச்சனை வரும். நீங்க அந்த சீடை கட் பண்ணிட்டு நம்ம தூக்கி போடுறோம் இல்லைங்களா, எங்க ஆசா என்ன சொல்லுவாருன்னா அதை மடிச்சு குப்பை தொட்டியில போடுங்க. வெளியில போட்டு சப்போஸ் கோழி அந்த விதைய சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு பிரச்சனை வரும் அப்படிப்பாங்க. ஸோ இந்த 3ஐயும் நம்ம சுத்தி பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டுல அந்த பிரச்சனை இருக்காது. இன்னொன்னு லேடிஸ் நிறைய யூஸ் பண்றது ஃப்ரிட்ஜ். அந்த ஃப்ரிட்ஜை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. மாவை வச்சு 1 வாரம் 10 நாள் இப்படிலாம் வச்சு யூஸ் பண்ணாம ஒன்ஸ் குக்கர் ஃபுட்டை ரீஹீட் பண்ணி சாப்பிடாம இருந்தோம்னாலே நமக்கு வியாதி கிடையாது, நம்ம ஆரோக்கியமா வாழலாம். சரிங்களா? வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க்கை வளர்ந்து. இப்போது திருமதி கலையரசி அவர்கள் சிறப்புரையாற்றுவார். திருமதி கலையரசி அவர்கள் ஒரு சிறந்த மனோதத்துவ நிபுணர். அந்த துறையில் மிகுந்த சேவையை புரிந்து கொண்டு வருகிறார். அவர் இப்போது நம்முடைய ஆவடி அக்குபஞ்சர் சேவா நிறுவனத்தை பாராட்டி சில வார்த்தைகள் கூறுவார். குட் மார்னிங் ஆல். சாமமூர்த்தி சார், இந்த இடத்துக்கு நான் வந்தது ஃபர்ஸ்ட் நான் வந்தது பார்த்தீங்கன்னா வர்மாக்காக தான் வந்தேன். வர்மா கிளாஸ்க்காக தான் வந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சார் கிட்ட தான் வர்மா கற்றுக்கிட்டேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட். சைக்கலாஜிக்கலாக ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன் குழந்தைங்களுக்கு. ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது வர்மா இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ அதுலேருந்து தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய கிளாஸஸ் இங்கே வந்து படிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ சாமமூர்த்தி சார் எனக்கு முன்னாடி பேசின 2 பேருமே வந்து நிறைய விஷயத்தை கன்வே பண்ணிட்டாங்க. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் பற்றி பேசினாங்க, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அஃபோர்டபுள், யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை சரியாக கொடுக்குற ஒரு இடம்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்த வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஹோலிஸ்டிக்காக எல்லாரையுமே சரி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ, ஒரு பர்சனுக்கு ஹோலிஸ்டிக்கா என்ன தேவையோ அது எல்லாமே இங்க கற்றுக் கொடுக்குறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு டைமென்ஷன்லயும் சார் வந்து கிளாஸஸ் எடுக்கிறாரு. இப்போ சில நாட்களாக பார்க்கும்போது எல்லா துறையிலுமே எடுத்துட்டு இருக்காரு, ஒரு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ நிறைய சேவையும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எனக்கு ஒரு சில விஷயம் இங்க நிறைய பேர் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் 2 பேருமே இருக்கிறதால ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ரீசெண்டா பார்த்துட்டு இருக்க பேஷண்ட்ஸ்ல எனக்கு வர நிறைய கேசஸ் பார்த்தீங்கன்னா மேம் சொன்ன மாதிரி லேடிஸோட விஷயம் தான். இப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கான ஒரு செல்ஃப் டைம் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபேமிலிக்கு டைம் ஒதுக்குறாங்க, பிள்ளைங்களுக்கு டைம் ஒதுக்குறாங்க,
மற்ற விஷயத்துக்கு டைம் ஒதுக்குறாங்க. நீங்க உங்களுக்கான டைம் நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. அதனால ஜென்ஸும் சரி, இதுல அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கான ஒரு டைம், ஒரு நாளைக்கு ஒரு 24 hours இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களோட ஹெல்த்தை நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தா மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும்ன்றது யோசிக்க கூட நம்மளால முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜென்ஸுமே வந்து லேடிஸ்க்கான ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். ஒன்று. ரெண்டாவது, எல்லாருமே மேம் சொன்ன மாதிரி ஃபுட்ல வந்து சில விஷயங்கள் நம்ம மாற்றணும் அப்படின்னா கிச்சன் ஐட்டம்ஸ், கிச்சன் எப்படி இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சில விஷயங்களை மட்டும் கிச்சன்ல மாத்துனீங்க அப்படின்னா இன்னும் ஹெல்த்தியா இருக்கும் அந்த வீடு. அப்புறம் ஒரு வீட்டுக்கும் ஒரு சின்ன மருத்துவர். நம்ம வீட்டை விட்டு வெளியில ஒரு சின்ன ஜுரம், காய்ச்சல் இந்த மாதிரி விஷயத்துக்கு வீட்டை விட்டு வெளியில ஹாஸ்பிட்டல்னு நம்ம போய் நிக்க கூடாது. அதுக்கான விஷயத்த வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து செஞ்சுக்கணும். அதனால ஒரு சின்ன ஹெர்ப்ஸ் வளர்த்துக்கோங்க. வீட்டுல என்னென்ன ஹெர்ப்ஸ் தேவையோ, சில மூலிகைகள் மட்டும் எதெல்லாம் அஃபோர்டபுளா எதெல்லாம் வளர்க்க முடியுமோ அதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு நீங்க வளர்த்துக்கலாம். அப்புறம் எல்லா வீட்லயும் மொட்டை மாடின்னு ஒண்ணு இருக்கும், கார்டன் ஒண்ணு, ஏதோ ஒரு இடம் சின்ன ஸ்பேஸ் இருக்கும், அங்க ஒரு சில ஹெர்ப்ஸ் வச்சு வளர்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ வீட்டுக்கு. ஏன்னா ஒரு ஸ்டெப்பும் ஒரு ஸ்டெப் வீட்டுல மாறுச்சு அப்படின்னா ஹோலிஸ்டிக்கா அந்த தெரு மாறும். அப்படின்ற மாதிரி தான் அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து பெருசாகிட்டே போகும். ஸோ அதனால அதை கொஞ்சம் மாற்றத்துக்கான முயற்சிகள் நம்ம பண்ணணும்னு என்னோட தாழ்வு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம மூத்த மருத்துவர் அக்குபஞ்சர் மருத்துவர் சுப்ராஜ் அவர்கள் இந்த வார்த்தை பேசுவார். இந்த ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையத்தினுடைய 6வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு வாய்ப்பு கொடுத்த ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையத்தினுடைய நிறுவனர், இயக்குனர், நண்பர் சாம்பமூர்த்தி அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நான் இங்கே வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் இங்கே ஆவடியில் அந்த டோர்னமெண்ட்டில் அங்கே ஆவடி அங்கே கிளினிக் வச்சு வச்சுருக்கேன் அக்குபஞ்சரு. எனக்கும் ஒரு ஐயாவை பற்றி ஒன்றும் அறிமுகம் கிடையாது. ஒரு நாள் திடீர்னு சாம்பமூர்த்தி என்னுடைய கிளினிக் வந்து அவர் தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஆவடியில் பக்கத்தில் நான் சேவா மையம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், நீங்களும் வந்து இதில் கலந்துக்குங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாற்றத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னென்ன செய்யலான்றதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னா, அறிமுகமே இல்லை, திடீர்னு வந்து என்னை கூப்பிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம், இந்த மாற்று மட்டும் வளரணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை அவருக்கு இருந்தது. நான் அதுக்கப்புறம் தான் அவருடைய கிளினிக் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் அவரோட பழகிட்டு இருந்தேன். 1-2 எனக்கு ஒரு அங்கே கிளாஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அன்னைக்கு அவர் என்ன ஒரு உற்சாகத்தில் இருந்தாரோ அதே உற்சாகத்தோட தொடர்ந்து இந்த மாற்று மருத்துவத்தை வளர்க்கணுன்ற ஒரு அக்கறையோட இன்னைக்கு பல பேருக்கு இந்த வகுப்புகளெல்லாம் நடத்தி அவங்களுக்கு மாற்று மருத்துவத்தை வளர்த்துட்டு இருக்கிறதுனால இல்லை பல பேர் வந்து எல்லா இடங்களையும் வந்து அந்த வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி எல்லா மாற்று மருத்துவமும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, வருமானம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எனக்கு பார்க்குறது என்னன்னா, நம்ம வர்மா ஆசன் ராஜாராமையா 2-3 தடவை சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அவரை பற்றி பல விஷயங்கள் சொல்லும்போது இளமையானவர் அப்படின்னு உண்மைதான். அவர் வந்துட்டு இளமையாக எல்லாம் அந்த துடிப்போட இன்னும் எல்லாம் இந்த சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு இதில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எந்த தொய்வும் இல்லாமல் அவர் பண்ணிட்டு இருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதோட டாக்டர் ஹேமலதா விஜயகுமார் அவர்கள் இங்கே வந்துட்டு நிறைய பேருக்கு அக்குபஞ்சர் கற்றுக் கொடுத்துருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன். அது வந்து என்னன்னா, அந்த டாக்டர் ஹேமலதா வந்துட்டு என்கிட்ட அக்குபஞ்சர் கற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க வந்து பல பேருக்கு அக்குபஞ்சர் கற்றுக் கொடுத்து பல பேரை மருத்துவர் ஆக்கிட்டு இருக்காங்கிறது இன்னும் எனக்கு அடுத்தது ரொம்ப சந்தோஷம். அதோட அவங்க இங்கே இருந்து அவர் நம்முடைய நிறுவனர் அவர்களுக்கு ஒரு உதவியாகவும் இருந்து அங்கே அக்குபஞ்சர் மருத்துவமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஐயா வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு சொல்லி இருக்கிறாரு. அதனால என்னுடைய நண்பர்
சாமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி சொல்லி நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக இந்த மருத்துவத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தையும் தெரிவிச்சுக்கோங்க. அதோடு சார் சொன்ன மாதிரி நிறைய மருத்துவமனை படிச்சேன். அக்குபஞ்சரை பற்றி சில நாளைக்கு வைஃப் வந்து மருத்துவத்தை ரத்னகுமார் நான் பார்க்குறேன், தொடர்ந்து வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர்கிட்ட தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் போகணும். லவ் ஷீஸ் ஏஜென்சி அதில் தான் எனக்கு அக்குபஞ்சரை பற்றி முதல்ல ஒரு தொடர்பு ஏற்பட்டது. ஆனால் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நான் பக்கத்தில் போகும்போது அவர் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருப்பார். அதில் கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு. அது ஆர்வம் அப்படியே நின்று போச்சு. என்னுடைய பையனை ஒரு தடவை அதே காலத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவர் சொன்னார், நீங்கள் கற்றுக்கலாமையா அப்படின்னு சொன்னோன்னே அவர் தான் நாவடி அக்ரிகல்ச்சர் சென்டரை பற்றி பையனுக்கு சொன்னார். அவன் வந்து கற்றுக்கலான்னு சொல்லி இது பண்ணுறது, நீங்களும் வாங்கலைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி நாங்கள் 2 பேரும் வந்தோம். அவன் பெங்களூர்லேருந்து வந்தால் நான் திருச்சிலேருந்து வந்தோம். வாரத்துக்கு மாதத்துக்கு 3 நாள் வரும். அது மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணோம். எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அக்குபஞ்சர் நல்ல விஷயங்கிறது புரிஞ்சு போச்சு. ஏன்னா என் ஒய்ஃபை காப்பாற்றுறது அக்குபஞ்சர். அதை கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம், ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால வந்து சின்ன ஆர்வம் என் பையன் அவன் மூலமாக எனக்கு வந்துச்சு. வெறும் ஆர்வம் மட்டும் எதுனா கற்றுக்க முடியாது. அது கற்றுக் கொடுக்கறதுக்குள்ள ஒரு தகுதியான ஒரு இடம் வேணும். அந்த இடம் இந்த நாவடி அக்குபஞ்சர் சேவா மையமாக எங்களுக்கு அமைந்தது. இடம் மட்டும் அமைந்து பிரயோஜனங்களை சொல்லித்தர ஒரு திறமையான ஆர்வமுள்ள டீச்சர். திறமை இருந்து மட்டும் தெரியல, ஆர்வம் இல்லைன்னாலும் பிரயோஜனம். ஒரு திறமையும் ஆர்வமும் உள்ள ஒரு டீச்சர் தேவலதா அவர்கள் எங்களுக்கு படித்தாங்க. கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுக்கும்போது ஏதாவது கேள்வி கேட்டோன்னா அப்படி நின்றும் மாறி மாறி அந்த திருப்பி வரும். ஸோ அவ்வளவு சந்தேகங்களைய சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுக்குறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க எழுதுறாங்க, சொல்லிக் கொடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல இடம், நல்ல டீச்சர், அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர். சார் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டுங்கிற மாதிரி பேச மாட்டாங்க, கலகலப்பாக பேசுவார். அது அந்த சாப்பாடு டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்னும் இங்கே ரொம்ப ரசிச்ச ஒன்றாவது மூமெண்ட்ஸ் வந்து அந்த கிளாஸ் இல்லை சாப்பாடு டைம். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான சூழ்நிலையை, அருமையான கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு டீச்சரை, அதே மாதிரி பரீட்சை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு பெருசாக பயமாக இது மாதிரி படிக்க, இது மாதிரி படிக்க, இது மாதிரி படிச்சு ஆனால் மொத்தமாக ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. இது எப்போ கட்டுங்க பெரிய விஷயம். எந்த இதில் பாடம் வாங்கினா உதவி போக முடியும். ஆனால் இங்கே அது மாதிரி இல்லை. எங்களை வந்து நீங்கள் எப்போ கொடுத்தா நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஒரு இங்கே வந்து படிக்கணும்னா வந்து கொஞ்சம் அதெல்லாம் சொன்னேன், தலையெழுத்து எழுதிருக்கோம். இங்கே போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு மேலே எழுதினவங்களுக்கு மட்டும்தான் இங்கே கிடைக்கும். அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. We are really very happy you have come to this institution and got this certification. அது மட்டும் இல்லை, இந்த சொல்லியிருக்காங்க, எங்களோட தொடர்ந்து தொடர்பு கொண்டுங்க, உங்களுடைய பயிற்சிக்கு நாங்கள் உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அந்த மாதிரி தான் தொடர்ந்து எங்களுடைய நீடி இந்த இனிமையான ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கம். அப்போ எல்லாமே ரொம்ப சொல்லிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் என்ன காரணத்தினால இந்த கலையை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஒரே ஒரு தயக்கம்னா, நான் பெங்களூரில் எனக்கு வேலை, அப்பா திருச்சியில், அம்மாவுக்கு பார்க்குறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் மேடத்துக்கும் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது எப்படின்னா ஒரு 3 days எவ்ரி மந்த் கண்டினியூஸ் கிளாஸஸ் மாதிரி வச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் அதை தாண்டி ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை எப்படி நம்ம தீர்த்து வைக்க முடியுங்கிறதுக்கு ஒரு
நல்ல என்ன சொல்கிறது மல்டிபிள் வேஸில் வந்து ஐடியாஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணி மற்றவங்களுக்கு எவ்வளோ நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸு. மற்றபடி என்ன சொல்கிறது டைம் போனதே உண்மையிலே தெரியல மேடம். ஸோ பிகே அதாவது ஆன்லைன் கிளாஸஸ்ஸு அப்புறம் இங்கே வந்து அட்டெண்ட் பண்ண கிளாஸு ப்ளஸ் ப்ராக்டிக்கல்ஸு இப்போ என்ன சொல்கிறது நிறைய விஷயம் இப்போ இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுட்டு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். திரிலோகச்சந்தர் NPT in sports, master in physiotherapy PhD ஸ்காலர். அக்குபஞ்சர் வந்து நான் யூஜி படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ரீசனுக்காக நான் அக்குபஞ்சர் நல்ல எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ முடிச்சுட்டு படிக்கலாம்னு ஒரு சான்ஸ் கோயம்புத்தூர் சார் இருக்கோம். டியூரிங் படிக்கிற டைமில் என்னால் முடியல. ஸோ இப்போ ஜாப் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அவருடைய அக்குபஞ்சர் இங்கே சென்டர் சார். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு நாலேஜபுளான கிளாஸஸ், தென் கண்டிஷன் வைஸும் சரி, தென் ட்ரீட்மெண்ட் வைஸும் சரி, பாயிண்ட் வைஸும் சரி, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கிளாஸஸ் எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Good afternoon everyone. என்னோட நேம் சிவரஞ்சனி, விமன்ஸ் ஹெல்த் ஃபிசியோதெரபிஸ்ட், பன்மன் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணியிருக்கேன். நானும் பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அக்குபஞ்சர் கோர்ஸ் வந்து எனக்கு என்னோட மேம், என்னோட கிளைண்ட்டோட மேம் மூலமாக இருக்கிறது தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் என்கரேஜ் பண்ணோம். அண்ட் ஒன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் இட் வாஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் மேம் ஹேமா மேம் பற்றி சொல்லணும். ஸோ கிளாஸ் வந்து அவ்வளோ வெரி டீட்டெயிலாக வந்து மேம் எங்களுக்கு நல்லாவே எடுத்தாங்க. அண்ட் சார் வந்து சாரோட சப்போர்ட் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ முன்னாடி ப்ரீவியஸாக எல்லாரும் பேசின மாதிரி ஸோ சாரோட சேவை வந்து இட்ஸ் வாஸ் லைக் எங்களோட ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ஸ்னால லைக் ஈவன் பேமெண்ட் இஷ்யூஸ் வாட் எவர் திங் ஹி ஓன்ட் கன்சிடர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷன் போய் சேரணும், அதுதான் ஃபஸ்ட்டு சாரோட மோட்டிவாக இருக்கும். இட்ஸ் நாட் லைக் மணி மைண்டட் அது மாதிரி கிடையவே கிடையாது. இந்த சென்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்கும் எஜுகேஷன் போய் சேரணும், ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அண்ட் ஹெல்த்தி வேவாக நம்ம சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸை பார்த்துக்கணுன்றது தான் மெயின் மோட்டிவாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிஒன் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் மேடம். ஏமலதா மேடம் அக்குபஞ்சர் மட்டும் இல்லை, அந்த டிசிஎம் மெத்தடும் மிக்ஸ் பண்ணி தான் இவங்களுக்குலாம் கிளாஸ் எடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியாமல் டிசிஎம் மெத்தட் அதில் இருந்து அவங்க போயிருக்க கிளாஸில் படிச்சிருக்காங்க. தேங்க்யூ. ராயுதா மேடம், ராயுதா வாங்க. என் பேர் ராயுதா, அக்குபஞ்சரிஸ்ட். என்னோட மேடம் வந்து ஹேமா மேடம், எம்பி சார் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ஹம்பிள், ரொம்ப வந்து கேர் எடுத்து எங்கள் ஹெல்த் வைஸாகவும் கேர் எடுத்துப்பாங்க. ஸ்டடீஸு அப்புறம் இங்கே எல்லாமே ஹைஜீனிக் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து எல்லாம் பெரிய விஷயம். சாப்பாடும் போட்டு கிளாஸும் எங்களுக்கு எல்லாமே ஈஸியாக எங்கள் ஹேமா மேம் வந்து எங்களுக்கு டீச் பண்ணுற விதமாக இருக்கட்டும். எங்களுக்கு எத்தனை வாட்டி டவுட் கேட்டாலும் அப்படி சொல்லுவாங்க. விவேக் நைட்டு ஃபோன் பண்ணி கேட்பான் பாருங்க டவுட், அது மாதிரி கேட்டால் கூட எத்தனை டைம் ஆனால் கூட எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி ஹேமா மேமுக்கு, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சங்கீதா மேடம். Good afternoon everyone. I'm Dr. Sangeeta Yogesh. I completed my PhD in biotechnology. So எனக்கு அக்குபஞ்சர்லாம் எதாவது தெரியாத இருந்தது. ஸோ மிஸ்டர் ராஜாராம் சார் மூலியமாக தான் எனக்கு அக்குபஞ்சர்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் இல்லை. எங்கள் அம்மா காலத்துக்கு தான் போயிருந்தோம். சார் அப்போ அக்குபஞ்சர் படிக்க ஏதாவது சென்டர்ஸ் நியர்பை இருக்கான்னு சொன்னப்போ அவர் தான் இந்த சென்டர் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அவர் மிஸ்ஸஸ் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சது நிறைய கோர்சஸ் இருக்குது, எது செலக்ட் பண்ணுறதே தெரியாத இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபிசியோதெரபி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதை லேர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் மேமோட அட்வைஸ் மூலிமா பேசிக் டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு டிப்ளமோவும் பண்ணாங்க. ஸோ இப்போ அதுக்காக தான் அவங்க வேர்ல்ட் ஸ்கில் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ தேங்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் சாம்பமூர்த்தி சார் அண்ட் வந்து அந்த
Hemlata ma'am for his excellent teaching. ஸோ அவங்க எப்போ டவுட்ஸ் கேட்டாலுமே பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் ஃப்ரம் கிரவுண்ட் லெவல்லேருந்து அவங்க டீச் பண்ணாங்க. பிகாஸ் எனக்கு ரொம்ப லாங் கேப் இருந்தனால என்னோட பேசிக்கெலாம் கற்றுக்க முடியாமல் சூழ்நிலையில தான் இங்கே வாங்க. பட் அந்த கிரவுண்ட் லெவல் டீச்சிங்லேருந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து அவங்க அனாட்டமி ஃபிசியாலஜி அண்ட் ரைட் நோ ஷீட்ஸ் டீச்சிங் TCM மெத்தட்ஸ். ஸோ இந்த TCM மெத்தட்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஆன்லைன் மூலியமாக அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. தேங்க்யூ மேம் ஃபார் யுவர் எக்ஸலன்ட் டீச்சிங். So I bless you for future success. So thank you ma'am and Samu sir, thank you for providing food, excellent food, delicious food. Thank you sir, thank you. வளமுடன் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் வேலாயுதம். நான் வந்து ஒரு 15 வருஷமாக வர்மா மண்டலம் பண்ணிட்டு இருக்கேன். அக்குபஞ்சர் பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு 10 வருஷமாகவே ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் வர்மாவை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு நான் இங்கே வந்தேன். அது இங்கே அப்படியே எடுத்த உடனே வந்ததில்லை. நிறைய இடங்கள் நான் விசாரிக்கும் போது அங்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பணம் தான் முக்கியமாக நிற்கிதாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து சேவை முக்கியமாக நிற்கிது. மற்ற இடத்துக்கும் இங்கேக்கே அதான் இங்கே சேவை முக்கியமாக நிற்குது, அங்கே வந்து பணம் முக்கியமாக நிற்குது. ஸோ அதனால் இது நமக்கு வந்து ஒரு சரியான இடம். இது சேவைன்னும் போது முழுமையாக கொடுப்பாங்க. அந்த சேவையில் தான் முழுமையாக கிடைக்கும். பணம்ன்றது அந்த பணத்துக்கு ஏற்ற ஒரு குவான்டிட்டி தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது இங்கே வந்து எனக்கு உண்டான விஷயங்கள் எனக்கு கிடைச்சிது. தான் மேடம் வந்து என்னை வரலனால என்ன சார் வரலையான்னு கேட்பாங்க. ஃபோன் பண்ணி கிளாஸ் நடத்துகிற ஒரே ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் வந்து நன்றி சொல்ல நான் கிளம்பிட்டு இருக்கேன். இந்த வர்ம மருத்துவத்தோடு சேர்ந்து இந்த அக்குபஞ்சரும் சிறப்பாக நடத்துறது நம்பிக்கை இருக்குது. அது கடவுளுடைய வாழ்க்கை. தேங்க்யூ சார். ஹேமலதா மேடம் எல்லாம் பேசிக் லெவலில் இருந்து ஃபுல்லாக தரவாக எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லக்ஷ்மி நாகப்பன் மேடம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ யாரும் பசிச்ச நேரமாக இருக்கிறது ரொம்ப சுருக்கமாக பேசணும் முடிச்சுறேன். பரிசாட்சி அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கட்டுறது கை கொண்டாடுறது கல்லாதது உலகளவு. கிணறு இங்கே இருக்கு. அவங்களுடைய கொஞ்சம் சேவா மையம் தான் கிணறு மணற்கேணி. ஸோ இதில் அர்த்தத்தை அப்படியே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால தொட்டனை தூர் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிகுறி. இதை பயன்படுத்தி இந்த கிணறையும் பயன்படுத்தி தூர் வாரி நம்மளுடைய அறிவை பெருக்கிக் கொள்வோம் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எனக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி. என்னோட முழு பேர் வந்து பால பிரபாகரன். எனக்கு வந்து என்னோட பொண்ணாக வந்து சிவகாசி மாராஜி ஐயா மற்றும் வந்து நம்ம இங்கே செங்கி ஆளுமலை ஐயா இந்த மாதிரி வரும் வைத்தியம் எல்லா ஊரையும் பயணம் பண்ணியிருக்கேன். அதுபோல் நாங்கள் ஐயா நம்மளோட பயணம் பண்ணுவோம். நான் பேசிக்கலி அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன். அதுபோல் இயற்கை உணவு, அடுப்பலா சமையல், சிறுதான் உணவு பயிற்சி, மாடி தோட்டம், அதுபோல் வந்து இயற்கை வைத்தியம், சுழுக்கு பிடிப்பு இருக்கு பாட்டிகளாக வந்து இருப்பாங்க. அந்த சுழுக்கு பிடிப்பு வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். இதுபோல் சிறுதானியத்தை வந்து நிறைய வந்து பலகாரங்கள் தயார் பண்ணுறது அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுபோல் வந்து அடுப்பு இல்லாமல் சமையல் பண்ணுறது, நோய் நம்ம பழைய சிவா இருக்க அதிகமாக கோயம்புத்தூர் கடற்கரை நண்பர் அது மாதிரி அதுவுமே நான் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இங்கே நிறைய இடத்துல ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இங்கே இதே இடத்துல அவருடைய இல்லத்தையும் மாதிரி நம்ம வந்து அடுப்பலா சமையல் பயிற்சி கொடுத்துருக்கோம், பாலியல் பயிற்சி கொடுத்துருக்கோம். மகிழ்ச்சி. அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து இந்த ஒரு நல்ல ஒரு தருணத்தில் எல்லாமே வந்துன்னா ஒரு இயற்கை சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து ஓடிக்கிட்டு. அதாவது ஆரோக்கியமான ஆயுளை பெறுவதற்கே ஆவடி அக்குபஞ்சர் சென்டர் அப்படிங்கிற அமைப்பு வந்து உருவாக்கி அழகான இடத்துல இங்கே வந்திருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு ஏதாவது கேட்டால்
எல்லாருக்கும் ஒரு சேவை பண்ணணும். அது மட்டும் இல்லாம நமக்கு தெரிந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயமானது நம்ம மட்டும் இல்லாம எல்லாருக்குமே எப்படி அந்த நோயை குணப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம பேச்சாற்றதோட அந்த முழுந்த மனதார வந்து அந்த வைத்தியத்தை பண்றோம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஐயாவுக்கும் இந்த இடத்துல பட்டமளிப்பான் எல்லாருக்கும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு கைத்தட்டல் கொடுத்துலாமா? ஒரு நிமிஷம். எப்படி தரம் தெரிஞ்சா இவங்க நல்லா கைத்தலாமா? உற்சாகமா இவங்க ஒத்துழைப்பு வைக்கணும். வெளியில கேட்டுக்கோங்க. டக் 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 டக். ஓகேவா? எல்லாரும் ஒன்று போல உற்சாகம் கைத்தட்டுங்க பார்க்கலாம். நன்றி. அதுக்கு தான் முதல்ல ஐயா வந்து பேசினாப்புல நிறைய கேஸ் சொல்லிட்டே போகலாம். என்ன நேரக்கான சிம்பிளா முடிச்சுக்கேன். ஆற்றினீர் ஊற்றினீர் அறிவினீர் சொன்னாங்களே. அட்வான்ஸ் வாதம் கவம் யுத்தம் சக்தி முன்னு சொன்னாங்க. எவ்வளவு சொன்னாங்க பாத்தீங்க? ஆற்றினீர் என்ன சொன்னாங்க? ஆற்று நீர் வந்து எதுக்கு பயன்படுத்துங்க? நீங்க கேட்டீங்களே நம்ம வகுப்பு உட்காரலையும் அவங்க என்ன சொல்றாங்க கவனம் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அந்த கவனத்தை செலவிட்டுருந்தாங்க. அதுக்கான சொல்றேன். ஏன்னா அவங்க எவ்வளவு நாள் வந்துருப்போம், எவ்வளவு வேலை வந்துருப்போம், தனக்கான அந்த நேரத்தில் ஒதுக்கி வந்துருக்கீங்க. ஆனா அந்த டயத்துல 5 வருஷம் சொல்லியிருந்தாப்புல அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்திருக்கும். அது வந்து வாழ்நாள் பயன்படும். அதனால எப்படி அதை நடத்தக்கூடாது. ஆற்று நீர் எது சொல்லியிருந்தாங்க? வாதம். ஆற்று நீர் போது உடம்பு வழியை போகக்கூடியது. வாதத்துக்கு அடிச்சு வரும்போது நம்ம குளிக்கும் போது வந்து என்னது வாதத்தை வரக்கூடியது. சரி, ஊற்று எது சொல்லியிருந்தாங்க? கபம். ஓகேவா? ஊற்றிய கீழே வந்து வரும்போது அந்த வெகுமா தண்ணி நம்ம வேலை பண்ணும்போது கபத்தை வந்து சரி பண்ணிருந்தாங்க. சரி, இன்னொரு நீர் சொல்லியிருந்தாங்க அருவிநீர். பித்தம். அப்ப நேரடியா வந்து தலைவிடும் போது உச்ச நிலவரங்களுக்கு வந்து கீட்டை குறைச்சி வந்து நம்ம மனதை வந்து ஒருங்கிப்படுத்துக்கான என்னது இந்த நீர் பயன்படுது. அப்ப எவ்வளவு அற்புதமா கேட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய விஷயமா இல்லையா? அதுக்கு கைட்டு கொடுக்கலாமா? ஒரு மனுஷன் உடம்பு ஆரம்பிச்சீங்கன்னா இன்னொரு விஷயம் சாப்பிட்டு சொல்லி கொடுத்துக்கேன். நம்ம உடம்புக்கு எங்கேயுமே வந்து குழந்தைகளுக்கு வெள்ளையான பொருட்கள் பயன்படுத்தாங்க. வெள்ளை மைதா, வெள்ளை சீனி, ஓகேவா? இது போல வந்து கோதுமை என்னது புரோட்டா, எண்ணெய் அதிகமான எண்ணெய் பலகாரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தயவு செய்து தடுத்துங்க. நீங்க வீட்டுல குழந்தைக்கு கொடுக்குறீங்களா? கடல மிட்டாய், எள்ளு மிட்டாய், இந்த மாதிரி ஏதாவது பலகாரங்கள் பண்ணி கொடுங்க. அது மாதிரி பழங்கள் கொடுத்தாலும் அப்படியே கொடுக்காதீங்க. கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் போட்டு, கொஞ்சோண்டு உப்பு போட்டு, அதுல வந்து மஞ்சப்பொடி போட்டு, அந்த பழத்தை வந்து அப்படியே போட்டு கழுவி அதை கொடுங்க. அதே மாதிரி வந்துன்னா நீங்க வீட்டுல காய்கறி நாம என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு அதுல காய்கறி போட்டுருங்க. வெறும் தண்ணி குடிக்கல, தண்ணி போல கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு அதுல காய்கறி கட் பண்ணி போட்டுங்க. அடுத்த நிமிஷம் கழுவி போட்டு யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து என்னன்னா நம்ம பயன்படுத்த எல்லாமே 15 நாளுக்கு ஒரு ரசாயனம் பயன்படுத்துறாங்க. அடிச்சுதான் வந்து கடைசி அலுவலக பண்ணட்டும். அது வந்து அதோட காய்கறி வந்து அந்த சுருங்கத்தன்மை கூடாதுங்க. பழிச்சுன்னு இருக்க மாதிரி என்ன பண்றாங்க? அதுக்குள்ள மருந்து அடிச்சுதான் அதை விஷத்தை அடிச்சுதான் வந்து நம்ம கைக்கு வருது. அப்பேற்பட்ட விஷம் சாப்பிட முன்னாடின்னா ஏன்னா நம்ம அவங்க அறுவடை பண்ணும் போது அதிக மருந்தானது 15 நாளுக்கு முன்னாடி கைக்கு வந்தனால அதில் உள்ள ஒரு ஸ்லோ பாய்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம நேரடியாக பயன்படுத்தினால தான் நமக்கு சின்ன வயதிலேயே வந்து முடிவு நடிச்சு போகிறதுக்கும், சின்ன வயதிலேயே கேன்சர் வரக்காண்டியும், சின்ன வயதிலேயே வந்து சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி கணித நோய்களோட காரணம் என்னன்னா நாம் சாப்பிட சைவ உணவு மட்டும்தான். சைவ உணவு மட்டும் நம்ம சைவ உணவு மட்டும் நம்ம சாப்பிட உணவு அப்போ அந்த உணவு வந்து பாதுகாப்பாக பயன்படுத்திக்கோங்க. அமைக்க காலையில் எதிர்த்து டீ காப்பி பதிலாக சுக்கு காப்பி, சுக்கு தண்ணி இந்த மாதிரி போயிட்டு பயன்படுங்க. அது மாதிரி இப்போ சாப்பாடுக்கு முன்னாடி பழம் சாப்பிடுங்க. அது மாதிரி வந்து மாசத்துல என் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குடிங்க. காலையில் எழுந்து கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணுங்க. அதிக நேரம் காலையில் போன் அதிகமாக பேசாங்க. 1 மணி நேரத்தில் போன் பேசினாலே வந்து அது கழிவு தாக்கல் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து குழந்தைகள் வந்து பழக்கப்படுத்துங்க. ஆண்கள் வந்து வெயில் காலத்துல அதிகமாக ஸ்வீட்ஸ் பயன்படுத்தாங்க. அது மாதிரி வந்து தலைக்கு வந்து தயவு செய்து கொஞ்சமா எண்ணெய் தேய்ப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போயிடலாம். ஆனா இதெல்லாம் வந்து அடிப்படையா வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு பதிலாக நமக்கு நோயே வந்து நம்ம சரியான உணவை நம்ம உடம்புக்கு நோயை தொகைப்படுத்தக்கூடிய ஆரோக்கியமான உணவு, ஓகேவா? அதான் வைத்தியமும் கூட. ஸோ அதனால வந்து நாங்கள் அடுத்த வகுப்பும் ஐயாவோட இதில் நடத்த போகிறோம். அடுத்த பயிற்சி கூட ஐயாவோட பேசியிருக்கோம். சிறுதானியத்தில் தீவிரவாதி சம்பந்தப்பட்ட சிறுதானியத்தில் நிறைய பலகாரங்கள், அதாவது சீனி இல்லாமல், மைதா இல்லாமல், இயற்கை மூலியமா அதாவது ஆரோக்கியமான நம்ம முன்னோர்கள் செய்த பலகாரங்கள் எப்படி தயார் பண்ணாங்க பயிற்சி கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் நம்மளோட ஆரோக்கியம் எப்படி சுகர் பேஷண்ட் என்ன சாப்பிடணும், ஆதார் பித்தம் என்ன சாப்பிடணும், இந்த
இந்த மாதிரி உணவுக்கு என்னென்ன உணவுலாம் எடுக்காங்க பயிற்சி கொடுக்க போறோம். அடுத்து மாடி தோட்டம், வீட்டு தோட்டம், நம்ம வீட்டில் எப்படி காய்கறி வளர்க்கலாம், மூலிகை வளர்க்கலாம், இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறோம். கொரோனா சமயத்தில் கூட சஞ்சீவி மூலிகை ஒன்று நான் அதை சொல்லி கூட ஒழிஞ்சிருச்சு. அது நீங்க யூடியூப் படிச்சு வந்துடும். ஸோ நிறைய சொல்லிட்டு இருக்கலாம், கையில் பேசுனதுல. ஸோ ஒரே விஷயம் சொல்லியிருக்கேன். பறவைகளின் எச்சத்தால் விதைக்கப்பட்ட விதைகள், பறவைகளின் எச்சத்தால் விதைக்கப்பட்ட விதைகள், எத்தனையோ பல நல்ல மனிதர்களால் நடப்பட்ட மரங்கள், எத்தனையோ பல நல்ல மனிதர்களால் நடப்பட்ட மரங்கள். ஆனா இங்கு எத்தனையோ மனிதர்கள் வெட்டப்பட்டு விட்டன. ஆனா இங்கு எத்தனையோ மனிதர்கள் வெட்டப்பட்டுள்ளன. அதனால்தான் என்னவோ பாட்டன், முப்பாட்டன் இடுப்பில் கட்டிய கோமணத்தை சில நாட்கள் மூட்டிக் கொண்டு நடந்து கொண்டிருந்தோம். இடுப்பில் கட்டிய கோமணத்தை சில நாட்கள் மூட்டிக் கொண்டு நடந்து கொண்டிருந்தோம். அதற்கு பெயர் கொரோனா என்று பெயர் வந்தது. ஸோ இப்படிப்பட்ட காலத்துக்கு என்ன காரணம் என்றால் இயற்கையை நாம் நேசிக்காமட்டால்தான் இயற்கையை நம்மை சோதிக்க ஆரம்பித்து விட்டது. எனவே இனிமேல் வரும் காலங்களாவது ஆரோக்கியமான விஷயத்தையும் ஒரு பிறந்தாலும் வந்தா கூட அந்த இடத்துல ஒரு மரங்களா நடனம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாட்டு காய்கறி விதைகள் தயவு செய்து நீங்க எல்லாமே பயன்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டோம். கண்டிப்பா சொல்றேன், ஆரோக்கியமான வாழ்வுக்கு நம்ம ஆரோக்கியமான சுவாசமா காக்கணும், சுத்தமான நீரும், அது போக நாட்டு காய்கறி விதைகளும் நமக்கு டெய்லி வீட்டு சுற்றி 4 மரங்களும் இருக்கிறது மட்டும்தான். அதுக்கு 4 மூலிகை செடியா கண்டிப்பா வீட்டில் உருவாக்கணும். தூதுவளை, நொச்சி இதெல்லாம் கண்டிப்பா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதுபோக பப்பாளி, இந்த மாதிரி மரங்கள், முருங்கை, இதெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள். எனவே இதெல்லாம் கண்டிப்பா நீங்க கண்டிப்பா வளர்த்துக்கிறது மட்டும் இல்லாம எல்லாமே ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இதான் வழி. இதை கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா இன்னுமே ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி போய் விடைபெறுகிறேன். நான் விதைகள் அது போல ஐயா மனசு போல அவரோட வழிகாட்டு போயில எல்லாரும் நல்லபடியா இன்னும் நிறைய விஷயம் வரணும்னு சொல்லி வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வகுப்பு எடுக்கும்போது ஸ்பீடாக தான் பேசுவாங்க. நிறைய விஷயங்களை சொல்லுவார். நோட்ஸ் எடுத்து கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நோட்ஸ் எடுத்து போட்டு ரெக்கார்ட் பண்ணவும் ரெக்கார்ட் பண்ணி நிறைய மேலே வாழ்க்கை இருக்கும். சரி, எல்லாம் நன்றி வரலாமா சார்? ஃபோட்டோ ஒன்று, குரூப் ஃபோட்டோ.